என்னோட ஐசிஐசிஐ பேங்க் அக்கவுண்ட் கூட இது கூட லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ராயல்டீஸ் வந்து யூரோஸ்ல வந்து கன்வெர்ட் ஆகி, என்னோட இந்தியன் ரூபில கன்வெர்ட் ஆகி, என்னோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டைரக்ட்டா இது வந்து வைஸ் அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அமேசான் கேடிபி அக்கௌண்ட்குள்ள நம்மளோட பேங்க் அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷனை எப்படி கரெக்டாக ஆட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியா சேல்ஸ் ராயல்டீஸ் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட் சேல்ஸ் ராயல்டீஸும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக கிரெடிட் ஆகுறது எப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களோட அமேசான் கேடிபி அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணி வந்ததுக்கப்புறம் மேலே இந்த யுவர் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த இடத்துல ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக கெட்டிங் பெய்ட் செக்ஷனில் தான் நம்ம வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை இதில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் நான் ஏற்கனவே பேயோனியர்ஸ் அப்படின்ற சர்வீஸை யூஸ் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். முதல்ல வந்து அவங்க வந்து ஃப்ரீ சர்வீஸாக தான் இதை கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாறி இப்போ வந்து கொஞ்சம் ஆனுவல் பேமெண்ட்டும் இதில் இருக்குது. அதனால் இதோட நான் இப்போ டிஸ்கண்டினியூ பண்ண போகிறேன் பேயோனியரை. அண்டு இதில் வந்து நம்ம வேறு ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ண போகிறேன் நான் இதில். அதாவது வைஸ் அப்படின்ற சர்வீஸ் இதை நான் ஆப்ட் பண்ணியிருக்கேன். இதில் நமக்கு பேயோனியரில் கிடச்ச மாதிரியே இன்டர்நேஷ்னல் வர்ச்சுவல் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் இதில் கிடச்சிரும். எல்லாமே லீகலாக தான். இதோட அக்கௌண்ட் க்ரியேஷன் அண்டு வைஸோட அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே நான் டீட்டெயில்டாக தனி வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவில் இதுலேருந்து இருக்கிற நான் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை மட்டும் எடுத்து நான் கேடிபியில் போடுறதை கட்ட போகிறேன். ஓகே, இப்போதைக்கு நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். நீங்கள் ஆட் பண்ணும்போது நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் எம்டியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நான் எடுத்துகிட்டேன். ஆட் அனதர் பேங்க் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு நான் இந்தியா சூஸ் பண்ணுறேன். அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இப்படி பேங்க் ரெக்கார்ட்ஸில் இருக்கிற மாதிரியே நீங்கள் அடிக்கணும். அண்ட் டைப் ஆஃப் அக்கௌண்ட் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட், அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே ஆட் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணுறேன். இது வந்து என்னோடய ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட். இப்போ நம்ம வந்து இந்த ஆட் அனதர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இந்த எந்த கண்ட்ரியில் இருக்குன்றது பார்க்கணும். அது நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ வாய்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டார்ட் ரிசீவிங் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு யூரோ ஆட் பண்ணலாம். இது கிளிக் பண்ணி இந்த பேங்க் வந்து பெல்ஜியமில் இருக்குன்னு சொன்னாங்க அட்ரஸ் படி. ஓகே, பெல்ஜியம். அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், செக்கிங், ஐபேன் நம்பர், இது வந்து பிஎஸ்சி கோடு இதெல்லாம் ஆட் பண்ணுறீங்க. இது ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மீதி இருக்கிற எல்லா மார்க்கெட் பிளேஸஸும் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாமே நமக்கு யூரோஸில் வருது. ஸோ எவ்ரிதிங் இஸ் கவர்டு. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிடலாம். சேவ். வேர்ல்டு வைடு எங்கேருந்து ராயல்ட்டி வந்தாலும் எல்லாமே என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ண வைஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இதுக்குள்ளே நான் என்னோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் கூட என்னோட ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட் கூட இது கூட லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ராயல்ட்டீஸ் வந்து யூரோஸில் வந்து கன்வெர்ட் ஆகி, என்னோட இந்தியன் ரூபியில் கன்வெர்ட் ஆகி, என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக இது வந்து வைஸ் அனுப்பிச்சு வச்சுருவாங்க. உங்களுக்கு வைஸில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேர், லீகல் நேம் அது வந்து வைஸ் அக்கௌண்ட் கொடுக்குற பேர் வந்து மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலைன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சே இஷ்யூஸ் வரும். ஸோ நீங்கள் அந்த நேம் மிஸ்மேட்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க வாய்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது. அண்ட் வாய்ஸில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்னோட இந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சின்ன கமிஷனும் கிடைக்கும். இது வந்து இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாய்ஸ் சர்வீஸில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அண்ட் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எதெல்லாம் தேவைப்படும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன்.